ஹாய் பிரான்ஸ், உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன ஆச்சுன்னு? நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு ரகசியம் இருக்கு. அதை வீடியோட கடைசியில சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வானத்துல ஒரு குட்டி நட்சத்திரம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ட்விங்கிள்னு பேரு. ஆனா ஒரு நாள் சாயங்காலம் ட்விங்கிளுக்கு ஒரு மாதிரி ஆட்டம் வந்துச்சு. சட்டுன்னு அதோட மின்னொளி ஒரு அழகான பந்து மாதிரி ஆகி அதை விட்டு பறந்து போயிடுச்சு. ஐயோ, தன்னோட மின்னொளிய தேடி ட்விங்கிள் மெதுவா மெதுவா பூமிக்கு கீழே வந்துச்சு. அஞ்சு போன்ற மேகங்களை கடந்துச்சு, தூங்குற வௌவால்களையும் தாண்டி வந்துச்சு. கடைசியா ஒரு மென்மையான புல்வெளியில வந்து இறங்குச்சு. ஒரு மென்மையான மின்னொளி இங்கதான் இருக்கும்னு தனக்குள்ளே சொல்லிக்கிச்சு. என்னோட மின்னொளி இங்கதான் இருக்கும். அந்த புல்வெளியில ட்விங்கிள் ஒரு பெரிய வயசான ஆந்த தாத்தாவை சந்திச்சது. ஆந்த தாத்தா தன்னோட பெரிய கண்களை சுட்டி ட்விங்கிள பார்த்தார். ஆந்த தாத்தா, நான் என்னோட மின்னொளியை தொலைச்சிட்டேன். அதை தேடிதான் வந்திருக்கேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? குட்டி நட்சத்திரமே, மின்னொளிங்கிறது நீ போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது உன் மனசுக்குள்ளே தான் இருக்கு. நீ மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அன்பா இருக்கும்போது அது தானாவே வெளியே வரும். பண்றேன். அட, அந்த செடிக்கு உதவி செஞ்ச அந்த ட்விங்கிள் அந்த செடிக்கு உதவி செஞ்ச அந்த நிமிஷம் ஆந்தை தாத்தா சொன்னது போலவே அதோட இழந்த பொன்னிற ஒளி முன்னை விட பிரகாசமா திரும்பி வந்தது. அட, நான் மத்தவங்களுக்கு உதவும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் பிறக்குதே. உண்மையான அழகு நம் வெளித்தோற்றத்தில் இல்ல, நாம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பில் தான் இருக்கிறது. Like, share, subscribe and comment for more content. Click subscribe and like. Yay!